வெல்கம் டு சர்சா ஃப்ளாக்ஸ். இப்போ பார்க்க போகிற வீடியோ கேசரி, ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நெய் ஊற்றி நெய் சூடானதும் முந்திரியை போடணும். முந்திரி போட்டு வறுக்கணும். முந்திரி கூட திராட்சை போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சையும் வறுத்தாச்சு. இப்போ அதையும் எடுத்துக்கலாம். ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன். முந்திரி திராட்சை வறுத்த நெய்யில் இந்த ரவையை போட்டு நல்லா வறுக்கணும். கடாய் வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது கொஞ்சமாக ஃபுட் கலரு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது ரவையை போடலாம். ரவையை போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் இலக்கி விடணும். ஒரு கப்பு ரவைக்கு 3/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சர்க்கரை போட்டதும் அது அப்படியே மெல்ட் ஆகி வரும். நல்லா இலக்கி விட்டுட்டே இருக்கலாம் கைவிடாமல். இப்போ பாருங்கள், இது நல்லா மெல்ட் ஆயிருச்சு. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அதுக்கப்புறம் நெய் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கேசரி ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.